கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அரசியலை குறித்து அநேகர் பேசத் தொடங்கிவிட்டனர். இப்போ நம்ம யூடியூப், சோஷியல் மீடியா இல்லை என்றால் தொலைக்காட்சியை நாம் பார்ப்போமே என்றால் 24 மணி நேரமும் அரசியலை குறித்த செய்திகள் மிகவும் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட அநேகர் அரசியல் பேசுபவர்களாக இருக்கிறார்கள். நம்மளே ஒரு சிலருக்கு ஒரு சில அரசியல் கட்சிகளை பிடித்திருக்கோம், ஒரு சில அரசியல் தலைவர்களை பிடித்திருக்கோம். சில நேரங்களில் நமக்கு பிடித்தவங்க ஜெயிக்கலாம், தோக்கலாம், நமக்கு பிடித்த கட்சி ஆட்சிக்கு வரலாம், இல்லை நம்ம ஓட்டு போடாத, நம்ம வாக்களிக்காத ஒரு கட்சி ஆட்சிக்கு வரலாம். இப்போ இந்த சூழ்நிலைகளிலே வேதம் நமக்கு போதிக்கின்ற ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்மை ஆளுபவர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். எரேமியா 27:12 இந்த எல்லா வார்த்தையின்படியே நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடு பேசி உங்கள் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனையும் அவன் ஜனத்தையும் சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எரேமியா ஒரு நுகத்தை, அதாவது ஒரு மாடு ஏர் பூட்டி உழுவது போல ஒரு நுகத்தை தன்னுடைய கழுத்திலே மாட்டிக்கொண்டு சிதேக்கியா என்ற ராஜாவின் இடத்துல போறார். ஏன்னா ஆண்டவர் தான் அவனை போக சொல்லியிருக்காரு. அங்கே போய் அவருடைய செய்தி என்ன அப்படின்னா, சீக்கிரமாக பாபிலோன்லேருந்து நேபுகாத்நேசர் என்ற ராஜா வருவார். அவர் எருசலேமையும் நம்முடைய தேசத்தையும் பிடிக்க போகிறாரு. அவருக்கு நீங்கள் அடங்கி நடக்கணும். ஏன்னா அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசரை கடவுள் தான் அனுப்பினார். இதே போல் தான் அப்போஸ்தலர் 21:10-11 அகாப்பு என்ற ஒரு தீர்க்கதரிசி பவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு பவுல் எருசலேமுக்கு போகும்போது அவனை பிடிச்சு ஜெயிலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கே கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்லியிருக்கும்போது பவுல் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு ஒருவேளை கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிறைப்பட வேண்டும் என்று விரும்பினால் நான் சிறைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் செதக்கியாவும் எருசலேமின் மக்களும் இந்த எரேமியா கூறின வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? இந்த நேபுகாத்நேசரை கடவுள் தான் அனுப்புகிறாரு, இந்த பாபிலோனியர்களை தங்களை ஆளும்படியாக கர்த்தர் தான் அவர்களை நியமித்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் என்னாச்சு? அவர்களிலே அநேகர் பெரும் பாடுகள் பட்டனர், சிலர் கொல்லப்பட்டனர், சிலர் அடிமைகளாக பிடித்து செல்லப்பட்டனர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம என்ன நினைக்கலாம், இந்த கட்சி அரசாண்டா தான் எங்கள் நாட்டுக்கு நல்லது, இவர் பிரதம மந்திரியாக இருக்கணும், இவர் ஜனாதிபதியாக இருக்கணும், இல்லை இவர் முதலமைச்சராக இருக்கணும், அப்போ தான் எங்கள் நாடு முன்னேறும், எங்கள் மாநிலம் முன்னேறும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்முடைய நினைவுகள் சரியானதாக இருக்கும் என்று நம்மளே அநேகர் சிந்தித்து கொண்டு நம்ம எந்த கட்சி ஆளுதோ, ஒருவேளை நமக்கு பிடிக்காத கட்சி ஆட்சியில் இருக்கும்போதோ, இல்லை நமக்கு பிடிக்காதவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கும் போதோ அவர்களை குறித்து மிகவும் தரைக்குறைவாக நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ரோமர் 13 ஒரு சத்தியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை ஆளுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் அனுதினமும் அவர்களுக்காக ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் அமைதிக்காகவும், நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்காகவும், நம்முடைய தேச மக்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நம்மை ஆளுபவர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் யாருமே எந்த ஒரு தேசத்தையும் எந்த ஒரு மாநிலத்தையும் ஆட்சி செய்ய முடியாது. இதுதான் வேதம் உரைக்கும் உண்மை. ஆகவே அவர்களை குறித்து நாம் தரைக்குறைவாக பேசாமல், இல்லை என்றால் அவர்களை குறித்து குறைகளையே நாம் சொல்லி கொண்டில்லாமல் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே போல் நம்முடைய எதிர்ப்புகள், அதாவது இப்போ ஒரு அரசாங்கமோ ஆட்சி செய்பவர்களோ தவறு செய்கிறாங்க, இல்லை சரியானதை செய்யலை அப்படின்னா ஜனநாயக ரீதியாக அதை வெளிப்படுத்துவதற்குரிய எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரு ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எப்போதும் அவங்கள பற்றி பிறரிடத்துல குறைவாக பேசுவதோ, தரை குறைவாக பேசுவதோ, அவர்களை தரை குறைவாக வர்ணிப்பதோ கிறிஸ்தவர்களாகிய நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. நம் தேசத்தை ஆளுபவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாகவும், நம்முடைய தேசத்திற்காகவும், இந்த மக்களுக்காகவும், தேசத்தின் அமைதிக்காகவும், வளர்ச்சிக்காகவும், உலக நாடுகளின் அமைதிக்காகவும், நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவும்
நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.